அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா பொறுத்தவரை டவுன்ஃபால் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் இருக்காங்களே, அதாவது உண்மையாகவே பிரதீப் ஆண்டனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும், அப்போ தான் தெரியும். இல்லாட்டினா வந்து பிளாங்காக பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து உதாரணம் இந்த ஒரே ஒரு ட்விட்டு, இந்த விஜய் கில்லி போட்டிருக்க ட்விட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து அர்ச்சனா வந்து யாருன்னு சொல்லி புரிஞ்சுக்குவீங்க. அதாவது பிரதீப் ஆண்டனி வெளியே போகும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, ரவீனாவை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது காரணம் என்னன்னா, அருணாக்கடி மேட்ரு தேவையில்லாமல் கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் அந்த பால் விஷயம் எல்லாத்தையும் வந்து மேல்பேட் பண்ணதே இந்த ரவீனா தான். அப்போ அவர் சொன்ன விஷயம், பிரதீப் ஆண்டனி சொன்ன விஷயம் என்னன்னா, ரவீனா மட்டும் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன், மற்ற எல்லாத்தையும் வந்து மன்னிச்சிருவேன், ஆனால் ரவீனாவை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இந்த அர்ச்சனா என்ன பண்ணுது அப்படி சொன்னால், நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இவ்வளவு கேவலமாக இவ்வளோ கொடூரமாக வந்து பண்ணுது. அதாவது பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்த ரவீனா கூட இந்த அளவுக்கு வந்து இது நெருக்கம் காமிக்குது. அதாவது மாயா பூர்ணிமா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனியால் வெறுக்கப்பட்டாரோ, அவரை கூட 100 மடங்கு வெறுக்கப்பட்ட ஆள் தான் இந்த ரவீனா. அப்போ ரவீனா கூடயே உட்காந்துட்டு இந்த 4 வாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு போட்டிருக்காரு. அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து அர்ச்சனா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தெரியல, அது நம்ம தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் வந்து நீங்கள் நல்லா முடிச்சுக்கோங்க, அர்ச்சனா ரவீனா கூடயே இருக்காங்க. ரவீனா வந்து என்னுடைய தங்கச்சி, ரவீனா 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 சொல்லி ரவீனாவோட பார்த்தீங்கன்னா பட்டில் படுக்கிறது, அப்புறம் வந்து முத்தம் கொடுக்கறது, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதை நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் நீங்கள் உண்மையாலுமே பிரதீப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதுக்கு மேலே திருந்தணும். கரெக்டாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஆரம்பத்துலேருந்து விசித்ரா வந்து ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி வெளியே போனப்போ அவங்க வந்து கமல் சாட்டை வந்து டேரிங்காக வந்து பேசினாங்க. அர்ச்சனா வந்து கமல் சாட்டை டேரிங்காக பேசலை, ரூமில் தான் போய் பேச்சு. ஆனால் கமல் சாட்டே டேரிங்காக பேசி எனக்கு ஒரு பிரதீப் ஆண்டனி போல் மகன் இருந்தால் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பிரதீப் ஆண்டனி மகன் நினச்சாங்க. அதான் அந்த ஒரு வார்த்தை அவங்க இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து கரெக்டாக இருக்காங்க. இப்போ வந்து மாயா பூர்ணிமாவோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் மாயா பூர்ணிமா கூட வந்து பிரதீப் ஆண்டனி மன்னிச்சுன்னு சொன்னார், யாரை மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னார். நீங்களே பார்த்துங்க, மன்னிக்கவே நான் மாட்டேன் அப்படின்னா ரவீனாவை தான். அந்த ரவீனா கூடயே சுற்றிட்டு இருக்குது, பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.